வாங்கப்பா. இப்போ நம்ம பார்க்குறது இந்த கலர் ரோஜாவை உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்க மாட்டேன். எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள். இது நல்லா கத்திரிப்பூ கலரில் இருக்குது இந்த ரோஜா. இதை மட்டும் நான் காட்டுறதுக்காக உங்கள்கிட்ட சொல்ல வரல. இதில் ஒரு ஸ்பெஷலும் இருக்குது. இது இப்போ மழை பெஞ்சு எல்லாம் டைட்டாக இருக்குது, மண் கலந்து விடலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு புண்ணாக்கு போட்டால் தான் நல்லா செடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலான்னு வந்தேன். இப்போ இதை செஞ்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் இதில் வந்து பாருங்கள், நான் கொடுத்த புண்ணாக்கில் உங்களுக்கு எப்படி வேர்கள் வந்திருக்குன்னு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் வேர் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வேர் எல்லாமே நம்ம போடுற புண்ணாக்கில் தான் அவ்வளோ சீக்கிரம் வளருது. அதுக்கு தான் நான் உங்களை புண்ணாக்கு போடுங்க, வேர் வளர்ச்சி இருந்தால் தான் செடி வளரும் அப்படிங்கிறது அதுக்கு தான். பாருங்கள், இந்த செடி மட்டும் இல்லை, இன்னும் ஒரு செடியும் எடுத்து பார்த்தா அதுலேயும் அப்படி தான் இருக்குது. அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஒரு செடியை மட்டும் காமிச்சா உங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் இன்னொரு செடியிலையும் அதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ வேர்கள் அடியில் வந்து எல்லாத்துலேயும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த எரு போட்டுமா, இந்த புண்ணாக்கை போட்டுமாக்க நம்மளுக்கு நல்லா தெரியுதான்னு பாருங்கள். எந்த அளவுக்கு தெரியுதுன்னு வேறு நம்ம இந்த புண்ணாக்கு போடுறதுனால தான் இந்த அளவுக்கு வேர் வருது. எவ்வளோ நான் ஃபஸ்ட்டு கவனிக்காத கொஞ்சம் கிண்டிட்ட உடனே பாருங்கள் இவ்வளோ வேர் எட்ட வந்துடுச்சு. அதனால் ஒன்றும் செடிக்கெல்லாம் பாதிப்பு இல்லை. ஏன்னா இருக்குல்ல வேர், எவ்வளோ வேர் சைடில் இருக்குது பாருங்கள். ஜல்லி வேர் தெரியுதானே, எவ்வளோ வேர்கள் உதிரி கொட்டுது பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த புண்ணாக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் செடிகளை நல்லா வளரும் அப்படின்னு. இந்த மழை பெஞ்ச உடனே நல்லா வந்து அந்த வேர் சின்ன சின்ன வேர்கள், புது வேர் எல்லாமே நிறைய வர ஆரம்பிச்சிட்டுது. நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் செடிகளும் நல்லாவே வளரும். எப்படி வளர்த்துருக்கணும் பாருங்கள். அதான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் இந்த செடிகளை எந்த அளவுக்கு செந்தளிரோட மொட்டுக்களோட செடிகள் எப்படி இருக்குன்னு. அது காரணம் நான் போடுற புண்ணாக்கு தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? செடிகளை பாருங்கள். அதே மாதிரி தளிர்களும் மொட்டுக்களும் பூக்களும் வரணும், வேரும் நல்லா வளரணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த புண்ணாக்கு கலவையை கொடுத்தீங்கன்னா உங்கள் செடிகளும் இதே மாதிரி வளரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் செடிகளும் நல்லா வளரும், நல்லா வளர்ச்சியை கொடுக்கும். வளர்த்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.